தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட பூக்கார தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே பாதாள சாக்கடை பிரச்சனை இருந்து வருவதாகவும் அதனை சரி செய்யுமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கண்ணுக்கிணியாள் மேரிஸ் கார்னர் பகுதியில் கொளுத்தும் வெயிலில் சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். பின்னர் பேசிய மாமன்ற உறுப்பினர் கண்ணுக்கிணியாள் சாக்கடை தண்ணீரை மிதித்துதான் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வருவதாகவும் குப்பை அள்ளும் வாகனங்கள் கூட சரியாக வருவதில்லை என்றும் அடுக்கடுக்காக புகார் கூறினார். பாதாள சாக்கடை பிரச்சனையை யாரும் பார்க்கவே இல்லை. அந்த சாக்கடை தண்ணி ரோட்ல போறத ஸ்கூல் பிள்ளைங்க மிதிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால சுகாதார சீர்கேடு வருது. அதனால எங்க பகுதியில கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஜுரம், வாந்தி இது போன்ற சூழ்நிலை ஏற்படுது. இப்படி கண்ணுக்கிணியாள் சாலையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மறுநாளே 36வது வார்டு பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேயர் சன் ராமநாதன். இதையடுத்து 2வது வார்டுக்குட்பட்ட கரந்தை பகுதி மேல வலம்புரியில் ஆய்வு செய்ய சென்ற மேயரை பொதுமக்கள் வழிமறித்து முற்றுகையிட்டனர். எங்கள் பகுதியில் குடிநீர் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை, ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் வரியை மட்டும் கராராக வாங்கிக் கொள்வதாக ஆதங்கத்தை காட்ட ஆரம்பித்தனர். பொதுமக்களின் ஆதங்கம் லேசாக இருந்த போதே ஒருவரின் தாடையை தடவி ஆசுவாசப்படுத்திய மேயர் சன் ராமநாதன், உங்களை எல்லாம் பார்க்கத்தான் வந்துள்ளேன், கோரிக்கைகள் அனைத்தும் அருமையாக செய்து கொடுத்து விடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை என சமாதானப்படுத்தினார். இந்த சமாதான படலம் முடிந்து ஒரு வழியாக மேயர் காரில் ஏறி பூக்குளம் பகுதியில் வந்தபோது ஆட்டோ ஒன்று சாலையின் குறுக்கே வந்து நின்றது. நீங்கள் ஆய்வு செய்வதை அறிந்துதான் அறக்க பறக்க ஓடி வந்ததாக கூறிய ஆட்டோ ஓட்டுநர் தங்கதுரை என்பவர், கடந்த ஓராண்டாக பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் அனைத்தும் எதிரில் உள்ள வயல்வெளியில் தேங்கி நிற்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தார். பாதாள சாக்கடையின் லட்சணத்தை பல முறை போட்டோ எடுத்து அனுப்பியும் ஒரு நடவடிக்கையும் இல்லை என ஆட்டோ ஓட்டுநர் குரலை உயர்த்தினார். அப்போது ஆட்டோ ஓட்டுநரின் கைகளை பிடித்தும் அவரது தாடையை தடவியும் தோள் மேல் தட்டி கொடுத்தும் காம்ப்ரமைஸ் செய்தார் மேயர் சன் ராமநாதன். ஆனாலும் காம்ப்ரமைஸை கண்டுகொள்ளாத ஆட்டோ ஓட்டுநர், மழைக்காலங்களில் கொட்டாங்குச்சியில் தண்ணீர் தேங்கியிருந்தாலே அபராதம் விதிக்கிறீங்க, தற்போது பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்கிறது, இதற்கு யார் அபராதம் விதிப்பது என மூச்சு விடாமல் கேள்வி எழுப்பினார். அப்போது சரி சரி அனைத்தையும் சரி செய்து விடலாம் என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் மேயர் சன் ராமநாதன். எங்க வீட்டுல ஒரு கொட்டாம்பட்டியில தண்ணி பயன்படுத்துங்க. நகராட்சியில இந்த ஃபுல்லா தண்ணி இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட போட முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.